இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள கை குலுக்கி நீங்கள் உங்கள் ஃபேமிலியாக உட்காந்துருந்தாலும் பக்கத்தில் பின்னாடி திரும்பி விஷ் பண்ணுங்க. பக்கத்தில் உட்காந்தாலும் பின்னாடி திரும்பி விஷ் பண்ணுங்க. விஷ் பண்ணி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. 2025 கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அதில் எந்த சந்தேகமும் எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். 2025 24 நம்மளை நடத்தினார்னா 2024 வரைக்கும் ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். இதுக்கு மேல எத்தனை வருஷம் நீங்க உயிரோடு இருந்தாலும் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போக போறோம். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஆமென். ஆண்டவர் நான் ஜெபிக்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்ன குறைவுபடாது? No good thing you will lack in your life. Hallelujah. ஆமென். எல்லாம் விசுவாசத்தோடு சொல்லுங்க. இந்த 2025 என் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் கூட குறைவுபட போறதில்ல. ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இது அவருடைய வசனம். இந்த வசனம் அப்படியே என்ன செய்ய போகுது? நிறைவேற போகிறது. கர்த்தர் அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. நல்ல கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்ன சொன்னார் ஆண்டவர்? ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. நான் சொல்றேன், உங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன், ஒவ்வொரு சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் கூட குறைவுபடாம இருப்ப. ஹல்லேலூயா. ஆமென். அவர் குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர். எங்கெல்லாம் குறைவு இருந்ததோ இயேசு அங்க போயினார்னா அங்க குறைவெல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா. கானா ஒரு கல்யாணத்துல முதல் அற்புதத்தை செஞ்சார். என்ன நடந்தது? கானா ஒரு கல்யாணத்துல தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. குறைவு வாழ்க்கையில என்ன இருந்தது? குறைவு இருந்தது. திருமணத்துல நான் சொல்றேன், இந்த வருஷத்துல உங்க திருமண வாழ்க்கைகள் எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். பிரிவினைகள் மாற போகிறது. பிரச்சனைகளை தேவன் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. தேவன் குடும்பங்களை கட்ட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அப்புறம் என்ன பண்ணார்னா லாசருடைய வீட்டுக்கு போனார். மரித்து 4 நாள் ஆச்சு. லாசரு மரிச்சு எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. இனி அதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்க சொல்லலாம், எல்லாம் முடிஞ்சு பிரதர். வாய்ப்பே கிடையாது. போன டிசம்பர்ல ஒரு மீட்டிங் நடத்தணும். அதுல ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அந்த சகோதரி தன் கணவரை விட்டு பிரிந்து பல வருஷம் ஆகி போச்சு. அந்த சகோதரி ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே என் கணவர் என்ன தேடி வரணும்னு ஜெபம் பண்ணாங்க. உண்மையா நடந்தது. தேடி வரணும்னு ஜெபம் பண்ணியிருக்காங்க. வேற ஒன்னும் எனக்கு ஆசை இல்லை இயேசு சுவாமி, ஒரே ஒரு ஆசை. ரொம்ப நாள் ஆச்சு என் கணவர் என்னை விட்டு போய், அவர் என்னை தேடி வரணும். நான் ஃபோன் எல்லாம் பண்ண மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், ஃபோன் எல்லாம் பண்ண மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், அவர் வரணும். அம்மா ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. மீட்டிங் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு அந்த மனுஷன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. என்ன நடந்தது? பல வருஷம் வராத ஒரு பல வருஷம் வராத ஒரு மனுஷன் இந்த அம்மா பண்ண ஜெபத்துல அந்த மீட்டிங்ல வந்து ஜெபம் பண்ணாங்க. டிசம்பர் மாசம் மீட்டிங்ல ஆந்திரால இருந்து பாஸ்டர் அருள் தாமஸ் வந்திருந்தார். போன வருஷம் 2 நாள் மீட்டிங் நடத்திட்டு இருந்தோம். 2 நாள் அந்த அம்மா வந்துச்சு மீட்டிங். வந்து ஒரே ஜெபம், ஆண்டவரே, எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை. அந்த அம்மா சொன்ன ஒரே ஜெபம், ஆண்டவரே எங்க வீட்டுக்காரர் என்ன செய்யணும், ஒரு முறை வந்து என்னை பார்த்துட்டு போனா போதும்ன்றுச்சான். பாருங்க ஜெபம் எப்படி சொல்லியிருக்கு. ஒரு முறை என்னை வந்து பார்த்துட்டு போயிட்டோம். அதே மாதிரி அந்த ஆள் வந்தான், பார்த்தான், போயிட்டான். ஆமாங்க. ஆமென். வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. நன்மைகள் என்ன? என் வாழ்க்கையில என்ன குறைவா இருக்கிறது? நீங்க கர்த்தரை தேடும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எந்த குறைவும் வாழ்க்கையில வரவே வராது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சரி, யார் இந்த கர்த்தர்? ஏன் அவரை நான் விசுவாசிக்கணும்? நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். புதுசா வந்திருக்கவங்களுக்கு சிலர் கேள்வி இருக்கும், கர்த்தர் யாருங்க? அவரை விசுவாசிச்சா எல்லாம் நடக்குமா? கேள்வி இருக்கா இல்லையா? நிறைய பேருக்கு இருக்கு. ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்க அவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டவங்க பைபிள்ல இருக்காங்க. இயேசுவை விசுவாசிக்க அவர் யார்? Who is he? ஹல்லேலூயா. வசனத்துல சீக்கிரமா வாசிச்சிருப்பேன். 7 விஷயங்களை இயேசு தன்னை பத்தி சொல்றார். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
இயேசுவை விசுவாசிக்கிறது உங்களுக்கு சுலபமாயிரும். அவர் எவ்வளவு பெரியவருங்கிறத நீங்க புரிந்து கொள்வீங்க. அவர் எவ்வளவு அற்புதங்கிறத புரிந்து கொள்வீங்க. உங்க வாழ்க்கையில இயேசுவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவீங்க. ஹல்லேலூயா. அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு வசனத்தை எடுங்க. யாத்திராகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் சீக்கிரமா. எக்ஸோடஸ் 3:14 and 15 சீக்கிரமா. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசேயை ஆண்டவர் அழைச்சு சொல்றாரு, நீ போய் பார்வோன் இடத்துல சொல்லு, தேவன் உன்னை சந்தித்தார். ஹல்லேலூயா. என்ன சொன்னார் ஆண்டவர்? தேவன் உன்னை சந்தித்தார். இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் சந்தித்தார்னு போய் சொல்லு அப்படிங்கிறார். இப்போ மோசே கேட்கிறாரு, நான் போய் சும்மா தேவன் என்ன சந்திச்சாருன்னு சொன்னா எவனும் என்ன செய்ய மாட்டான்? நம்ப மாட்டான். nobody will believe. ஏன் பிலீவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா கேட்பாங்க, எகிப்து தேசத்துல பல கடவுள்கள் இருக்காங்க. ஏன் ஆண்டவரா ஏன் அப்படி ஒரு கேள்வி கேட்டான் அப்படின்னா, எகிப்து தேசம் எப்படின்னா பல கடவுள்கள் உள்ள ஒரு தேசம். மழைக்கு ஒரு கடவுள், விவசாயத்துக்கு ஒரு கடவுள், அப்புறம் பிள்ளை பெறுவதற்கு ஒரு கடவுள், திருமணத்துக்கு ஒரு கடவுள், சூரியன் ஒரு கடவுள், நிலவு ஒரு கடவுள், நாய் ஒரு கடவுள், பாம்பு ஒரு கடவுள், பார்வோன் அந்த ராஜா பார்வோனே ஒரு கடவுள். இப்போ கடவுள் என்னை சந்தித்தார்னா அவன் கேட்பான், எந்த கடவுளை சொல்ற? பாம்பு கடவுளை சொல்றியா? நாய் கடவுளை சொல்றியா? சூரிய கடவுளை சொல்றியா? யார் கடவுளை சொல்லு. ஏன்னா அவர்களுக்கு பல கடவுள்கள் இருந்தார்கள். எகிப்துல என்ன இருந்தாங்க? பல கடவுள்கள் இருந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, நீ போய் பார்வோன்ட்டையும் இஸ்ரவேல் ஜனத்தையும் சொல்லு, இருக்கிறவராகவே இருக்கிறவர் உன்னை சந்திச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வசனம் சொல்லுது பாருங்க, He God is self sufficient. ஆண்டவர் யாரு? செல்ஃப் சஃபிஷியன்ட். ஆண்டவர் தன்னிறைவு உள்ள ஒரு தேவன். நான் யாருன்னா, என்னை யாரும் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னை ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு யாரும் பெயர் சூட்டப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. I am the God who is self sufficient. நான் யாரு? செல்ஃப் சஃபிஷியன்ட், தன்னிறைவு உள்ள ஒரு தேவன் நான். மனிதர்கள் யாரும் தன்னிறைவு உள்ளவர்கள் அல்ல. நீங்க சொல்ல முடியாது, நான் தனியா வாழ்ந்துருவேன், நான் சாதிச்சிருவேன் சொல்ல முடியாது. நீங்க தனியா வாழவே முடியாது. உங்களுக்கு யாராவது ஒரு உதவி தேவை, மற்ற ஒரு மனுஷனுடைய உதவி தேவை. உங்க அப்பா அம்மாட்ட வேணா எஃபிஷியன்ட்டா நிறைய பேர் சொல்லலாம், தண்ணீரை வேணும். நோபடி செல்ஃப் சஃபிஷியன்ட். நமக்கு யாராவது ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல, அவர் செல்ஃப் சஃபிஷியன்ட்டா இருக்கிறார், தன்னிறைவு உள்ள தேவன். ஹல்லேலூயா. நாம் அவரை தூக்கி சுமக்க தேவையில்லை, நாம் அவரை ஒரு இடத்துல வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் அவருக்கு ஒரு உருவத்தை கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறதாகவே இருக்கிறேன். அப்படின்னா அடுத்த அர்த்தம் என்ன அப்படின்னா, செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அவரை யாருமே செய்யல, நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை யாருமே செய்யல. ஆண்டவர் யாருன்னா செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அவரை யாரும் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் அவரை உருவாக்கவும் முடியாது. nobody can create him. ஏன்னா அவர்தான் கிரியேட்டர். ஹல்லேலூயா. அவர்தான் உருவாக்குகிறவர், அவர்தான் எல்லாவற்றையும் உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் இன்னைக்கு கேட்பாங்க, கடவுள் இருந்தா நேர்ல என்கிட்ட பேச சொல்லு அப்படின்னு. ஒரு ப்ரொஃபசர் ஏத்திஸ்ட் அவன் சொன்னானா, உங்க கடவுள் இருந்தா என் முன்னாடி நேர்ல வர சொல்லு, நான் பார்க்கிறேன் அப்படின்னா. அவன் சொன்னானா, கடவுள் நேர்ல வர மாட்டார், கடவுளை நம்ம விசுவாசிச்சா போதும், அவர் காரியம் செய்வார். அப்படின்னா அது கடவுளே இல்ல, நான் அப்படியெல்லாம் விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னா. அப்ப அவன் சொன்னானா, ப்ரொஃபசர் உங்களுக்கு மூளை இருக்கா அப்படின்னு கேட்டானா. இருக்கு அப்படின்னாரு. சரி கொஞ்சம் வெளியே எடுத்து வைங்க, நாங்களாம் பார்க்கட்டும் அப்படின்னாரு. நாங்க வெளியே எடுத்து வைங்க, நாங்களாம் பார்க்கட்டும் அப்படின்னா. அவன் சொன்னானா, ஃபூல், எவனாவது மூளையை எடுத்து வச்சா உயிரோடு இருக்க முடியுமா? அப்புறம் எப்படி உங்களுக்கு அறிவு இருக்குன்னு நாங்க நம்புறது அப்படின்னு கேட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அந்த மாதிரிதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம், ஆண்டவர் என்ன செய்யறோம், கேள்வி கேட்கிறான். ஆண்டவர் இருக்கிறாரா? அவர் என்ன செய்யறாரு? அவர் வெளியே வேலையை போயிருக்காரா அப்படின்லாம் கேட்கிறான். God is self existence. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவரை யாரும் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராஜஸ்தான்ல போகும்போது ஒரு மீட்டிங்ல சொன்னேன், நீங்கெல்லாம் ஆராதிக்கிறதுனால அவர் இயேசு கிடையாது, நீங்கெல்லாம் வந்ததுனால அவருக்கு ஒரு ஆராதனை நடக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. அவர் தேவன், அவர் கர்த்தர், அவர் துதிக்கு பாத்திரர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அதனால நம்ம அவர் ஆராதிக்கிறோம். ஏதோ இங்க 10 பேர் சேர்ந்துட்டதுனால அவர் ஆராதிக்கு தகுதியானவர் என்றது அர்த்தம் கிடையாது. ஹல்லேலூயா.
நம்ம அவர் யாரு நமக்கு தெரியாததுனால நம்ம அவரை ஆராதிக்காம இருக்கிறோம். இப்ப தெரிஞ்சிருச்சு, நம்ம என்ன செய்யறோம்? அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? அவர் யாருன்னு தெரியாததுனால நம்ம ஆராதிக்கல, இப்ப தெரிந்து விட்டது, அதனால தைரியமா சொல்றோம் அவர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் மோசே கேட்கிறார், ஆண்டவரே நான் எப்படி போய் நிக்கிறது? மோசேக்கு தைரியம் இல்லை. ஏன்னா பார்வோன் மிகப்பெரிய ஒரு தலைவர், அரசியல் தலைவர், ராஜா, பெரிய ராஜா. அவன் முன்னாடி போய் சும்மா எல்லாம் என்ன செய்ய முடியாது, அப்படி கதெல்லாம் என்ன செய்ய முடியாது. நான் இங்க பிரசங்கம் பண்ற மாதிரி எல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாது. கத்தி எடுத்து ஒரே வெட்டி விடும். அதனாலதான் மோசே என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே சும்மா நீங்க என்ன சந்திச்சீங்க, நான் உங்களை நம்புறேன், கரெக்ட். இப்ப நான் போய் பார்வோன் முன்னாடி நிக்கணும், நான் எப்படி நிக்கிறது? பார்வோன் சாதாரணமான ஆள் கிடையாது. நீங்க போய் மோடிஜி முன்னாடி போய் நின்னு இயேசுதான் ஆண்டவர்னா சொல்வார், இஸ்க பார் லேக்க ஜம் அப்படின்னாரு, வெளியே தூக்கிட்டு போய்வேன் அப்படின்னாரு. நான் போய் அங்க நிக்கும் போது சொல்லணும், பாருங்க என் கையில என்ன இருக்கு, கோல். இந்த கோலை நான் என்ன பண்ண முடியும்? பாம்பா பண்ண முடியும். அப்போ சொல்வார், ஓ இது சம்திங் இஸ் தேர், சரி வா ரூம்ல உள்ள போய் பேசலாம்னு கூடும். இல்லைன்னா அடியும் உதவியும் கொடுத்து துரத்தி விட்டுரும். நீங்க நிறைய பேர் அடி உதவி வாங்குறது எதனால? நீங்க யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் என்னால எங்க போக முடியும். ஏன்னா பார்வோன் எவ்வளவு மோசமானவங்கிறத யாருக்கு மட்டும்தான் தெரியும், மோசேக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா மோசே பார்வோனுடைய அரண்மனையிலேயே வளர்ந்தவன். அங்க நடக்கிற எல்லா அசுத்தங்களும் அவனுக்கு தெரியும். அங்க எவ்வளவு பெரிய மந்திரவாதி இருக்கிறான், எவ்வளவு பெரிய புள்ளி சூனியக்காரன் இருக்கிறான். அவன் முன்னாடி எல்லாம் போய் நின்னா மோசேவே பாம்பா மாத்திடுவானுங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் அவர்கள், எகிப்தியர்கள், சாதாரண ஆட்கள் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க சும்மா ஒருத்தன் போய் குறி கேட்கிறான்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு பின்னாடி அவ்வளவு சக்தி இருக்கு, பவர் இருக்கு. உங்க ஜபத்தோட அதுக்கு பவர் தாசி. அதனால்தான் நீங்க ஜெபிக்கணும்னு சொல்றது. ஹல்லேலூயா. ஜெபிக்காத கிறிஸ்தவன் என்னைக்குமே ஒரு ஃபெயிலியர் தான். அவன் லைஃப்ல அவன் என்ன செய்ய முடியாது. ஏன்னா நீ ரட்சிக்கப்பட்ட உடனே உன்னை எதிர்க்கிறதுக்கு ஒரு பெரிய சேனையே ரெடியாக இருக்குது. அதனாலதான் நீ என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஜெபம் பண்ணு, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கோ அப்படிங்கிறார். இந்த அபிஷேகத்தை பெறாதவன், ஜெபிக்காதவன் பாதியில போய் விழுந்து போயிடுவான். அவன் சொல்லுவான், நான் இயேசுட்ட போனா ஒண்ணுமே நடக்கல. இயேசு சொன்னார், நீ என்கிட்ட வா, என் சத்தியத்தை பின்பற்று, ஜெபம் பண்ணு, முழங்கால் போடு, உனக்கு எதிராக ஒரு பெரிய சேனையே நிக்குது, நீ அதை மேற்கொள்ளுனா உனக்குள்ள என்னுடைய ஆவி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்க என்ன ஆகிறீங்க, பலன் அடைகிறீர்கள். இந்த பலன் இல்லாம நம்ம எங்க போயிடக்கூடாது, ஊழியத்துக்கு போயிடக்கூடாது, பிச்சு விட்டுருவான் நம்மள. ஹல்லேலூயா. அடுத்தது மூன்றாவது, ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் எங்கேயும் இருப்பார், எங்கேயும் இருக்க முடியும் அவர்னால. இப்ப நான் இங்க கூப்பிடுற இடத்துல அவரால் வர முடியும். அதே நேரத்தில் அமெரிக்கால ஒருத்தன் ஜெபம் பண்றான், இயேசுவின் நாமத்துல ஹீலிங் நடக்கும். இங்க நான் ஜெபம் பண்றேன், ஹீலிங் நடக்கும். ஆப்பிரிக்கால ஒருத்தன் ஜெபம் பண்றான், ஹீலிங் நடக்கும். ஹல்லேலூயா. ஆனா பிசாசால அப்படி செய்ய முடியவே முடியாது. ஹல்லேலூயா. நீ அவனை தேடி போகணும். ஆனா இயேசு நீ இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ண வருவார். ஹல்லேலூயா. ஆனா மந்திரவாதியும் பிசாசு அவன் இருக்கிற இடத்துல இருந்து ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னோடது ஏதாவது இருந்தாதான் அவன் பண்ண முடியும். ஆனா இயேசுக்கு உன்னுடைய ஒன்றுமே தேவையில்லை. ஜெபம் பண்ற இடத்துல இயேசு இறங்கி வருவார், அற்புதம் செய்வார். இம்மீடியட் பிரசன்ஸ் அங்க ஆண்டவர் கொடுப்பார். என்ன கொடுப்பார் ஆண்டவர்? இம்மீடியட் பிரசன்ஸ். அதனாலதான் அவர் பேர் என்ன தெரியுமா? இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆண்டவர் யாரு? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. வீட்டுல போய் படுத்து தூங்கிட கூடாது. ஹல்லேலூயா. சரி, இது எல்லாருமே இருக்கிறவராகவே இருக்கிறேன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? I am that I am அப்படின்னா, நான் இருக்கிறவர், இருந்தவர், வரப்போகிறேன். நான் ஏற்கனவே இருந்தேன், இப்ப இருக்கிற, திரும்ப நான் என்ன செய்ய போறேன், வரப்போறேன். ஹல்லேலூயா. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இருக்கிற எல்லாத்தையும் நான் தான் படைச்சேன், இப்ப இருக்கிற எல்லாவற்றையும் நான் தான் ஆளுகை செய்றேன், இனி வரப்போற எல்லா காரியமும் என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது, அதனால பயப்படாதன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிறந்தது தெரியும்? எத்தனை பேருக்கு பிறந்த தேதி தெரியும்? சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியாதா? நிறைய பேருக்கு தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? கையை தூக்கி காட்டுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கையை தூக்கி காட்டுங்க. ஆமென். டேட் ஆஃப் பர்த் எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க எழுதுனீங்களா? இது யார் எழுதுனா? யார் எழுதுனா உங்களுக்கு? நீங்க அந்த தேதியில தான் பிறந்தீங்கன்னு என்ன உறுதி? என்ன உறுதி? ஒரு நாள் லேட்டா கூட எழுதிருக்கலாம் இல்லையா? ஒரு ஹவர் முன்னாடி கூட எழுதிருக்கலாம் இல்லையா? பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? இருக்கா? இருக்கு. டாக்டர் மறந்து கூட டேட்டை போட்டிருக்கலாம் இல்லையா? போட்டிருக்கலாம்.
ஆனா நீங்க பிறந்தது கூட கர்த்தருக்கு தெரியும். அவர் மறக்கவே மாட்டார். அதனால்தான் சொல்றார், தாய் தன் பிள்ளையை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறது இல்ல. நீ பிறந்ததுல இருந்து நீ இன்னைக்கு வளர்ற வரைக்கும், நாளைக்கு நீ சாகிற வரைக்கும் A to Z எல்லாமே ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. மறந்து போயிடாத. அப்ப கேட்கலாம், ஏன் பிரதர் என் வாழ்க்கையில எல்லாம் தப்பு தப்பா நடக்குது? நீ தப்பு தப்பா செய்யற, அதனால எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. நீ எல்லாம் சரியா செய், எல்லாம் சரியா நடக்கும். ஹல்லேலூயா. பதிலுக்கு செய்யறோம், தப்பு தப்பா எல்லாம் புரிஞ்சிருக்கிறோம், தப்பு தப்பா எல்லாம் சிந்திக்கிறோம், தப்பு தப்பா எல்லாம் கற்று இருக்கிறோம். அதனால நம்ம லைஃபே எப்படி போகுது? தப்பு தப்பாவே போகுது. அதனாலதான் எனக்கு ஆண்டவர் உங்களெல்லாம் கூட்டு வந்து இன்னைக்கு ராத்திரி வேளையில உங்களை எல்லாத்துக்கும் சரியா புரிய வச்சு வாழ்க்கையை சரி பண்ணி இனி வரப்போறதெல்லாம் சரியாக்க போகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென். பாதி பேருக்கு ஆண்டவர் I am that who I am, I am that I am, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இதே வார்த்தைகளை புதிய ஏற்பாட்டில் யார் பேசுறானா? இயேசு பேசுறார். யார் பேசுறா? இயேசு 7 முறை பேசுறார். எத்தனை முறை பேசுறார்? 7 முறை. 7 என்பது என்னன்னா, வேதத்தை பொறுத்தவளுக்கு 7 அப்படிங்கிறது ஒரு பரிபூரணம், ஒரு முழுமை. அததான் இயேசு சொல்றாரு, நான் தான் ஆண்டவர், நான் தான் தேவன் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்றதுக்காக 7 விதத்துல சொல்றார். 7 விதத்துல சொல்றார். முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, யோவான் 6:38. சீக்கிரமா எடுத்து வாசிக்கணும், நிறைய வசனங்கள் இருக்கு. டக்குன்னு வாசிச்சீங்கன்னா நம்ம முடிச்சிருவோம். லைஃப் கிவிங் பிரெட். பிரெட்னா என்ன? எதுக்கு பிரெட்? நமக்கு ரொட்டி என்ன சாப்பாடு என்ன செய்யறோம் நம்ம? எல்லாம் சாப்பிடுறோமா? சரி, சோறு எதுக்கு? நம்ம ஊர்ல சோறு, அவங்க ஊர்ல ரொட்டி, நம்ம ஊர்ல என்னது? சோறு. இயேசு சொல்றாரு, நான் தான் உங்களுக்கு ஜீவ சோறு. சோறுன்னே வச்சுக்கோங்க. நீங்க அப்போனா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, சோறுன்னு வச்சுக்கோங்க. இயேசு சொல்றாரு, நானே ஜீவ சாப்பாடுன்றாரு. சாப்பாடுன்னா என்ன? என்னதுமா? சாப்பிடுறோம். சாப்பிட்டாதான் என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும். சாப்பிடாம இயேசு என்ன சொன்னாரு? ஜீவ அப்பம் நானே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷனுக்கு சாப்பாடு தேவை. அந்த சாப்பாடு இல்லைன்னா அவனால என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. இயேசு சொல்றாரு, நான் தான் அந்த சாப்பாடுங்கிற, நான் தான் அந்த ஃபுட்டு, நான் தான் அந்த அப்பம். அப்ப லைஃபுக்கு தேவையான முதல் காரியம் நமக்கு என்ன? சாப்பாடு. ஹல்லேலூயா. நான் தான்ப்பா அதுங்கிறார் ஆண்டவர். நானே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கைக்கு தேவையான உணவு என்கிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்கு, இயேசுவினிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இததான் ஆண்டவர் போதிக்கிறார். ஆமென். சரி, அடுத்தது என்ன சொல்றாரு? யோவான் எடுத்து வாசிங்க. யோவான் 8:12. உலகத்துக்கு எப்படி இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் எப்படி இருப்பான்? ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளி, ஜீவ ஒளி. ஆதாம பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னவா மாறுவ? ஜீவ ஆத்மாவா மாறுவ அப்படின்னாரு. ஆதாம பார்த்து சொல்றேன். இப்ப நம்மளெல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? என்ன விசுவாசிக்கிறவன் என்ன அடைவா? ஜீவ ஒளியை அடைவா. லைஃப் அண்ட் லைட். ஹல்லேலூயா, ஆமென். லைட் இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. லைட் எதுக்கெல்லாம் தேவை தெரியுமா? உணவுகள், தாவரங்கள் எல்லாம், தாவரங்கள் உணவை எப்படி உண்டு பண்ணுது? லைட்ல இருந்தா உண்டு பண்ணுது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். குளோரோஃபில், அப்படி குளோரோஃபில், போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ்னுவாங்க. இந்த வெளிச்சம், சூரிய ஒளி அந்த செடி மேல பட்டலனா அதனால உணவை என்ன செய்ய முடியாது? தயாரிக்க முடியாது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஒளி இல்லை என்றால் நம்ம இருளிலே மூழ்கி விடுவோம். ஹல்லேலூயா. பாரு, இன்னைக்கு இருட்டுல இருந்தாலும் லைட் போட்டிருக்கோம், வெளிச்சமா இருக்கு இந்த இடம். ஆமென். அதே போலதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒளியா யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். நிறைய சொல்லணும், டைம் இல்லாதனால சீக்கிரமா முடிக்கிறேன். யோவான் 10:7. சீக்கிரமா வாசிங்க. யோவான் 10:7. பாருங்க, இயேசு என்ன சொல்றாரு? நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன். ஆண்டவர் எங்கெல்லாம் மெய்யாகவே மெய்யாகவேன்றாரோ அங்கெல்லாம் டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் தான் வாசல். வாசல்னா என்ன? எல்லாத்துக்கும் ஒரு வாசல் இருக்கு. நீங்க உள்ள வரும்போது என்ன இருக்கு? ஒரு வாசல். உங்க வீட்டுக்கு என்ன வச்சிருக்கீங்க? ஒரு வாசல். ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு வாசல் இருக்கு. எங்க போனாலும் என்ன இருக்குது? வாசல். அந்த வாசல் வழியா உள்ள போறவன் தான் மனுஷன். ஹல்லேலூயா. பின்வாசல் வழியா வரவன் யாரு? திருடன். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, தூங்கிடாதீங்க. தூங்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, தயவு செய்து. ஆமென்.
தூங்கிடக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது? நானே வாசல். வாசல்னா என்ன தெரியுமா? உள்ள பிரவேசிப்பதற்கு, இந்த உலகத்துல நீ வந்ததுக்கு வாசல் நான் தான். இந்த உலகத்திலிருந்து நீ வெளியே போறதுக்கும் வாசல் நான் தான். ஹல்லேலூயா. என்ட்ரன்ஸ் இருந்தா எக்ஸிட் ஒண்ணு இருக்கு. எல்லா இடத்துலயும் என்ட்ரன்ஸ் இருக்கு, எக்ஸிட் இருக்கு. என்ட்ரன்ஸ்ல உள்ள வந்துட்ட, இப்ப எக்ஸிட் எப்படி வெளியே போவ? என்ட்ரன்ஸ் வழியாவே வெளியே போக முடியாது. எக்ஸிட்னு ஒண்ணு இருக்கு. இயேசு சொல்றாரு, இந்த உலகத்துல நீ உள்ள வருவதற்கு நான் வாசலா இருந்தேன், இப்ப நீ வெளியே போறது கூட யார் வாசல்? நான் தான் வாசல். அதனாலதான் அவர் சொல்றாரு, என் வழியா உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்படின்னா உள்ள போய் இயேசுவுக்குள்ளதான் நமக்கு ஜீவன் இருக்கிறது. முதல்ல என்ன சொன்னாரு? ஜீவ ஒளி. இப்ப வாசல். when you enter into Jesus, இயேசுவின் வழியாய் நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு என்ன உண்டாகிறது? ஜீவ ஒளி உண்டாகிறது. ஹல்லேலூயா. அவர்தான் வாசல். அடுத்தது, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக. ஏன் ஆடுகளோடு ஒப்பிடுறார் அப்படின்னா, இந்த ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கார். இந்த ஆடுகளுடைய மேய்ப்பருடைய வேலை என்னன்னா, இந்த ஆடுகளை எங்க நடத்துறது வேலை அவருக்கு? மேய்ப்பருக்கு என்னங்க வேலை? ஆடை வெட்டி கசாப்பு கடைக்கு போடுறதா? ஆடை மேய்க்கணும். மேய்க்கிறதுனா என்ன? ஆட்டை பாதுகாக்கணும், ஆட்டை போஷிக்கணும், ஆட்டுக்கு தண்ணீர் கொடுக்கணும், திரும்ப கொண்டு வந்து அதனுடைய இடத்துல அதை சேர்க்கணும். எங்க சேர்க்கணும்? எங்க ஆரம்பிச்சுச்சோ அந்த ஆடு, அதே இடத்துல கொண்டு வந்து அதை சேர்க்கணும். இதுதான் நல்ல மேய்ப்பன். நீங்க எங்க ஆரம்பிச்சீங்க? அம்மா வயிற்றுல ஆரம்பிச்சேன்னு சொல்லுவீங்க நிறைய பேர். இல்ல, அம்மா வயிற்றுல இருந்து பிறந்தீங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க ஆரம்பிச்ச இடம் எது தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம். திரும்ப நீங்க எங்க தெரியுமா போகணும்? தேவனுடைய ராஜ்யம். இதுதான் ஒரு மேய்ப்பனுடைய வேலை. அதான் இயேசு சொல்றாரு, நான் உனக்கு ஒரு ஆவிக்குரிய மேய்ப்பனா இருக்கிறேன். நீ எங்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்ச. என் ஜீவன், உன்னுடைய ஜீவன் எனக்குள்ள இருந்தா என்ன செஞ்சது? ஆரம்பிச்சது. நீ எனக்குள்ள முடிக்கும் பொழுதுதான் அது நிறைவாகும். என்னை விட்டு முடிக்கும் பொழுது அது என்ன ஆகிறது இல்ல? நிறைவாகிறது இல்ல. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு தன்னை மேய்ப்பர்களோடு ஒப்பிடுகிறார். அதனாலதான் தாவீது கூட சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. நான் என்ன அடையிறதில்ல? தாழ்ச்சி அடையிறது. அப்படின்னா குறைஞ்சு போக மாட்டேன். அடுத்தது யோவான் 11:25. சீக்கிரம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the resurrection and the life. நம்ம எல்லாருக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. என்ன இருக்கிறது? உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் என்ன தெரியுமா? கடைசி நாள்ல மரித்த அத்தனை பேரும் உயிரடைய போறாங்க. மரித்த ஒவ்வொருத்தரும் உயிரடைய போறாங்க. உயிரடைந்து அவரவர் செய்த நன்மை தீமைக்கு தக்கதாக பலனடைய போறாங்க. நான் இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், ரோமன் கேத்தலிக்கா இருக்கலாம், பெண்டிகாஸ்டா இருக்கலாம், சிஎஸ்ஐ இருக்கலாம், மெத்தடிஸ்டா இருக்கலாம், நான் என்ன வேணாலும் இருக்கலாம். நான் மனுஷனா இந்த பூமியில பிறந்துட்டேன். நான் கண்டிப்பா என்னாகணும்? மரிச்சு ஆகணும். நான் மரிச்சிட்டேன்னா கண்டிப்பா எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு. அந்த உயிர்த்தெழுதல்ல இயேசு சொல்றாரு, நான் தான் அந்த உயிர்த்தெழுதல், நான் தான் அந்த ஜீவன். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு வந்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் என்ன செய்யறாரு? உயிரோடு எழுந்து ஜீவனை அடைந்து பரலோகத்தில் இருக்கிறார் இன்னைக்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் இது ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. கடைசியா சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி. யோவான் 15:1-5 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா சொல்றாரு. வாசிங்க யோவான் 1:15. நானே அப்படிங்கிற, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். போதும். நான் மெய்யான திராட்சை செடி. ஹல்லேலூயா. திராட்சை செடியில இருந்து தான் கொடிகளுக்கு என்ன வரும்? சத்து வரும். அந்த கொடி திராட்சை செடியோடு நிலைத்திருந்தா அது நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அதே போலதான் இயேசு இந்த உலகத்துல நீங்க வாழும் பொழுது உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் யார்கிட்ட இருக்குன்னா இயேசுவின் இடத்துல இருக்கிறது. நீங்க இயேசுவோடு இணைந்திருந்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு தேவையான எல்லா சத்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அதனாலதான் 7 முறை சொல்றாரு. என்ன சொல்றாரு? 7 முறை சொல்றாரு. 7ங்கிறது பூரணம். அவர் ப்ரூஃப் பண்றாரு, ஐ அம் காட் அப்படிங்கிறாரு. நான் தான் ஆண்டவர் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்கு புரியுது இந்த இயேசுவை நம்ம ஏன் நம்புறோம்? ஹல்லேலூயா. இதனாலதான் இயேசுவை நம்ம நம்புறோம். வேற யாருமே இவ்வளவு முறை இப்படி நான் தான் ஒருத்தர் கூட இந்த பூமியில சொன்னதே கிடையாது. எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? கடவுளுக்கு போகிற ஒரு வழி இருக்கிறது, அதை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இயேசு ஒருவர் தான் நான் தான்ப்பா வழின்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தான் சத்தியம்னு சொல்லியிருக்கிறார். நான் தான் மெய்யான திராட்சை நான் அப்படின்னு சொன்ன ஒரே தெய்வம் யாருன்னா இயேசு ஒருவர். ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறை. இப்ப எத்தனை பேருக்கு புரியுது நன்மை குறைபடுமா? இந்த தேவனிடத்துல ஏதாவது நன்மை குறைந்திருக்குதா? கிடையாது.
இந்த வாழ்க்கைக்கு தேவையான நன்மையும் மறு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மையும் ஒரே ஒருத்தருக்கு இருக்கு, நான் இயேசுவின் இடத்தில் மட்டும்தான். ஹல்லேலூயா. அதாவது அவர் சொல்றாரு பழைய ஏற்பாட்டில், இப்ப அவர் சங்கீதக்காரன் எழுதுறான், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. ஏன் தைரியமா சொல்லுங்க, இன்னும் தைரியமா சொல்லுங்க. ஏன் சொல்றேன் தைரியமா சொல்லுங்கன்னா, நீங்க ஆண்டவர் பிள்ளைகள். நீங்க இங்க உட்காந்துட்டாலும் ஆண்டவர் பிள்ளை தான். நீங்க யாரா இருந்தாலும் அதை பத்தி ஆண்டவர் கவலை கிடையாது. அப்பாவுடைய பிள்ளை எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. 2025 மட்டும் இல்லைங்க, நான் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் ஆண்டவர் குறைபட செய்யவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். உங்க வயித்துல இருக்கிற கட்டியை ஆண்டவரால கரைய வைக்கும்னா உங்களை வாழ வைக்க அவரால முடியாதா? சொல்லுங்க, ஏன் முடியாது? ஆண்டவரால முடியும். பிசாசை துரத்த முடியும்னா உங்களை ஆசீர்வதிக்க அவரால் என்ன செய்ய முடியும்? முடியுங்க. ஹல்லேலூயா. அவரை நம்புங்க. அதான் சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும். சரி, இப்ப எப்படி தேடுறது அவரை? How to seek him. தேடும் பொழுது நம்ம கண்டடைகிறோம். வசனம் என்ன சொல்லுது? தேடும் பொழுது கண்டடைகிறோம். சரி, இன்னும் 2 வசனத்தை மாத்திரம் ஆண்டவரை பத்தி நான் சொல்லிட்டு இந்த வசனத்துக்குள்ள வர. ஏசாயா 43:13. சீக்கிரம். நாள் உண்டாவதற்கு முன்பும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? வசனம் போதும். பைபிள் என்ன சொல்றாரு? நாள் உண்டாகது, even before the ancient of days. நாட்கள் உண்டாவதற்கு முன்பதான். நாட்கள்னா என்ன? நாட்கள்னா என்னங்க? இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள்? ஜனவரி 1ஆம் தேதி உருவாகிறதுக்கு முன்னாடியே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாள் உண்டாவதற்கு முன்பதாக. அப்படின்னா அதனால தான் சொன்னேன், உங்க அப்பா அம்மாக்கு நீங்க பிறந்த தேதி கூட மறந்துருக்கலாம், அவருக்கு உங்க பிறந்த தேதி மறக்கவே மறக்காது. அதே மாதிரிதான் எத்தனை பேருக்கு நீங்க மரிக்கிற நாள் தெரியும்? சொல்லுங்க. யாருக்குமே தெரியாதா? ஏன்? பிறந்த தேதியெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, மரிக்கிற தேதி எழுதி கொடுக்கணும்ல. சயின்ஸ் கரெக்டா செய்யணுமா செய்யக்கூடாதா? அப்படியே செய்யல. ஏன் செய்யல? ஏன் செய்யல சொல்லுங்க. யாருக்கு தெரியாது? சிம்பிளா சொன்னா யாருக்கும். அதே மாதிரிதான் நீங்க பிறந்தது யாருக்கும் தெரியாது, அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அதனால தான் பைபிள்ல ரொம்ப வசனம் தெளிவா சொன்ன, நாள் உண்டாவதற்கு முன்னும். அப்புறம் நானே இருக்கிறேன். நாட்கள் உண்டாவதற்கு முன்பதாகவே அவர் இருக்கிறார். யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். அப்புறம் இன்னொரு வசனம், ஏசாயா 41:4. இந்த வசனங்களை நல்லா கவனிங்க. அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. முந்தினவராகிய கர்த்தர் நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவர் நான் தானே. முந்தினவர்கள்னா யாரு? நமக்கு முன்னாடி இருந்த எல்லா சந்ததிகள். எத்தனையோ சந்ததிக்கு முன்னாடி யார் இருந்தா? இயேசு இருந்தார். இப்போ இருக்கிறார் பிந்தின ஒரு சந்ததி. நம்ம போன பிறகு ஒரு சந்ததி வந்தா கூட அந்த சந்ததிக்கு அவர் யாரா இருக்க போறாருன்னா ஆண்டவரா இருக்க போறார். ஹல்லேலூயா. இதுதான் அவர் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறார். நாள் உண்டாவதற்கு முன்பும் நான் இருக்கிறேன்றாரு. நாள் உண்டாவதுக்கு முன்னாடி. நாள் உண்டாவதுல முடியல, புரிஞ்சா? இப்ப 2025 பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இருக்காரு. ஹல்லேலூயா. போன வருஷம் ஒரு வசனம் வாசிச்சோம், 2024 பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வருஷத்துக்குள்ள அவர் முன்னாடி போயிட்டார். இஸ் ஆல்ரெடி தேர். அவர் எக்ஸிஸ்டா இருக்கிறார். இப்ப போய் நம்ம கூப்பிட வேண்டாம், 2025 என் கூட வாங்கன்னு கூட வேண்டாம். 2025 என் கூட இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 1:11. சீக்கிரமா எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:11. ரெவலேஷன் 1:11. அது நான் ஆல்பாவும் ஒமேகா. ஆல்பானா கிரீக் லெட்டரோட ஃபர்ஸ்ட் வேர்டு, ஒமேகானா கிரீக் லெட்டரோட லாஸ்ட் வேர்டு. ஏன்னா அன்னைக்கு கிரீக் வேர்டு தான் என்ன செஞ்சது இருந்தது. இன்னைக்கு தமிழ்ல இருந்தா ஆ முதல் அக்கு வரை. ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? ஆ முதல் அக்கு வரைக்கும் நான் தான் அப்படின்றார். அப்படின்னா ஒவ்வொரு லெட்டர்லயும் அவர் இருக்கிறார், ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் இருக்கிறார். ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர் கேரிஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு எழுத்திலும் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. அதே மாதிரிதான் உங்களுக்குள்ள ஆண்டவர் இருந்தார்னா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தையா மாறிடுது. ஹல்லேலூயா. அதோடு நீங்க பேசுறீங்க, வசனம் போய் என்ன செய்யுது? அற்புதங்களை செய்கிறது, அதிசயங்களை என்ன செய்கிறது. உங்க வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நீங்க பேசி செய்யலாம். என்ன செய்யலாம்? நீங்க பேசி செய்யலாம். இதெல்லாம் பைபிள்ல
4000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிட்டாங்க. இப்பதான் சயின்ஸ்ல சொல்றான். ஒரு செடிகிட்ட போய் நீங்க பேசிங்கன்னா அந்த செடி என்னாகும்? நல்லா வளரும். பைபிள் இதெல்லாம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுது. இப்பதான் சயின்ஸ்ன்றான். பைபிள் சயின்ஸை விட சயின்ஸுக்கு மேல சயின்ஸ். ஹல்லேலூயா, ஆமென். சயின்ஸுக்கு மேல சயின்ஸ் எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. நீங்க பைபிளை நல்லா வாசிச்சீங்கன்னா இதெல்லாம் பிடிக்கும், கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா, ரைட். அப்புறம் என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் ஆல்பா ஒமேகா. அப்படின்னா each and every letter carries the spirit of God. உங்க வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவனுடைய ஜீவன் இருக்க வேண்டும். அப்படின்னா நீ பேசுறதுக்கு ஆதாரம் நான் தான். நீ பேசுற அந்த வார்த்தை இருக்கே, அந்த வார்த்தையை கொடுத்தது நான் தான் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம அவரை நம்புறோம், அதனாலதான் அவரை விசுவாசிக்கிறோம், அதனாலதான் அவரை பின்பற்றி வருகிறோம். ஏன்னா அவருக்குள்ள எல்லாம் ஆரம்பிக்குது, எல்லாம் முடியுது. ஒரு லெட்டர் ஆல்பால ஆரம்பிக்குது, ஒமேகால முடியுது. அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் இல்ல. அப்படின்னா அதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் அவருக்குள்ளேயே ஆரம்பிச்சு அவருக்குள்ளேயே முடியணும். அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கை இயேசுவுக்குள்ள ஆரம்பிக்கட்டும், இயேசுவுக்குள்ளேயே முடியட்டும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அது உங்களுக்கு நன்மை. ஆமே. இந்த உலகத்துக்காக மட்டும் பார்க்காதீங்க. இந்த உலகத்திற்கும் நம்ம கடந்து போகிற மறுமை உலகத்திற்கும் இயேசுவே ஆதாரமா இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ எப்படி ஆண்டவர் கரெக்ட் தான், ஆனாலும் பைபிள் சொல்றது அதை விட கரெக்டா இருக்கும். கரெக்ட் தானே? எரேமியா 29:11 படிங்க. சீக்கிரமா எடுங்க. எரேமியா 29. சீக்கிரம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரை தேடுவது எப்படின்னா முழு இருதயத்தோடு தேட வேண்டும். எப்படி ஆண்டவரை தேடணும்? முழு இருதயம். ஏன் முழு இருதயம்? ஏன் முழு இருதயம்? நிறைய பேர் பாதி இருதயத்துல தேடுறோம். எதுல? பாதி இருதயம். பாதி இருதயமே என்ன? ஒரு ஹார்ட்ல 4 பகுதி இருக்கும் தெரியுமா? 4 வென்ட்ரிகுலர்ஸ் இருக்கும். 4 பகுதி இருக்கும். இந்த 4 பகுதியை 4 விண்டோன்னு சொல்லுவாங்க. 4 விண்டோ. அப்படின்னா ஒண்ணு, அது 4 விண்டோ பேர் எனக்கு தெரியல, ஆனா 4 விண்டோ. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவைக்காக 4 விண்டோ இருக்கு. ஒரு இல்ல, அது சயின்டிபிக்கா சொல்றேன், நான் ஸ்பிரிச்சுவலா சொல்றேன். சரியா? 4 விண்டோல ஒவ்வொன்று ஒரு பகுதி கொடுத்துருப்போம். ஒண்ணு நான் நினைக்கிறது நடக்கணும், இன்னொன்னு நான் விரும்புறத செய்யணும், இன்னொன்னு மற்றவர்களுடைய ஆலோசனைகள், என்னுடைய ஆலோசனை, என்னுடைய குடும்பத்தினுடைய ஆலோசனை, இந்த உலகம் எனக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தது அது ஒண்ணு. கடைசியா ஒரு பகுதி இருக்கும் வேக்கண்டா. அது என்னன்னா, அந்த பகுதி எதுக்குன்னா புதுசா ஏதாவது நம்ம என்ன செய்யறது, கற்றுக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட வரும்போது எப்படி வரணும் அப்படின்னா இதெல்லாம் காலி பண்ணிட்டு வரணும். ஆண்டவர்கிட்ட வரும்போது எப்படி வரணும்? காலி. நம்மளுடைய ஐடியாஸோட நம்ம வர முடியாது. ஆண்டவரை பத்தி நமக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், நிறைய கற்றிருப்போம், நிறைய தெரிஞ்சிருப்போம். நமக்கு சொந்த புத்தி இருக்கிறதுனால சுய புத்தியில சரியா விஷயங்களை கடந்திருப்போம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்கிட்ட வரும் பொழுது முழு இருதயத்தோடு வா, ஹோல் ஹார்ட். ஏன் நிறைய பேர் விசுவாசிகள் ஆண்டவரை கண்டுபிடிக்கல தெரியுமா? முழு இருதயம் பாதியா இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கறோம். அது ஃபுல்லா ரொம்பறதுக்குள்ள நமக்கு வயசாகி செத்து போயிடுறோம். அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் பொழுது கேட்கிறேன், ஏன் ஆண்டவரே, நான் உங்களை தானே விசுவாசிச்சேன், என் வாழ்க்கையில் ஒரு நல்லதையும் பார்க்கல, கடைசியா செத்து எங்க வந்திருக்கிற? உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிற அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. எப்ப சொல்லுவீங்க? ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது சொல்லுவீங்க. ஆண்டவர் கேட்பார், நான் பைபிளை எழுதி வச்சிருந்தேன் தம்பி, முழு இருதயத்தோட என்கிட்ட வான்னு சொன்ன, நீ பாதி கால்வாசி எனக்கு கொடுத்த, முக்காவாசி எதுக்கு கொடுத்துட்ட? முக்காவாசி எதுக்கு கொடுத்துட்டோம்? நம்ம சுயத்துக்கு கொடுத்துட்டோம், நம்ம சொந்த பந்தத்துக்கு கொடுத்துட்டோம், உலகத்துக்கு கொடுத்துட்டோம், நம்ம அறிவுக்கு கொடுத்துட்டோம், எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கொஞ்சோண்டு ஆண்டவர் கொடுத்தோம். அதாவது அவங்க பேர் என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள். இவங்க யாரு? சண்டே கிறிஸ்டியன்ஸ். அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் பைபிள் இருக்குன்னு ஞாபகம் வரும், சர்ச்சுன்னு ஒண்ணு இருக்குன்னு வரும். சிலருக்கு அது கூட ஞாபகம் வராது. அவங்களுக்கு கிறிஸ்மஸ், நியூ இயர், இல்லைன்னா பிறந்த நாளுக்கு பேர் வைக்கும் பொழுதும் இறந்த நாளுக்கு கல்லறைக்கு போகும் பொழுதும் 2 டைம் வருவாங்க. இதனால ஆண்டவர் என்ன செய்ய முடியல? அவங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியல, நன்மையை பார்க்க முடியல. அவங்கனால என்ன பார்க்க முடியல? நன்மையை பார்க்க முடியல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யா போனதே இல்லைங்க. ஹல்லேலூயா. ரைட். 4:29 சீக்கிரம்.
கொஞ்சம் சீக்கிரமா அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். பாருங்க, பைபிள் என்ன சொல்லுது? அங்கே இருந்து கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். எப்படி தேடும்போது ஆண்டவரை கண்டடைகிறோம்? முழு இருதயம், முழு ஆத்மா, இது ரெண்டுலையும் தேடும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு? வெளிப்படுகிறார். இயேசு வெளிப்படுகிறார். இயேசுவை நாம் காண்கிறோம், இயேசுவோடு நாம் நடக்கிறோம், இயேசுவோடு நாம் பேச முடியுது. இதனாலதான் ஒரு கான்ட்ரடிக்ஷன் உருவாகுது. இந்த கால் இருதயம் கொடுத்தவன் கேட்கிறான், எப்படி இயேசு உங்ககிட்ட பேசுறாரு அப்படிங்க. முழு இருதயம் கொடுத்தவனுக்கு தான் தெரியும் இயேசு பேசுவாரு. வசனம் பேசணும் யாருக்கு தெரியும்? முழு இருதயம் கொடுத்தவனுக்கு தெரியும். இந்த கால் இருதயம் கொடுத்தவன், அரை இருதயம் கொடுத்தவன், கொஞ்சோண்டு இடம் கொடுத்தவனுக்கு இப்ப டவுட்டாவே இருக்கும். நானும் தான் சர்ச்சுக்கு போறேன், நானும் தான் பைபிள் படிக்கிறேன், நானும் தான் ஜெபிக்கிறேன், இயேசு என்கிட்ட ஏன் பேசல? ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? முழு இருதயமா இருக்கும் பொழுது ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்க முழு இருதயமும் தேவனால் நிரம்பி இருக்கிறது, தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கிறது, தேவ ஆவியினால் நிரம்பி இருக்கிறது. அந்த இடத்துல யார் மட்டும்தான் இருக்கிறா? ஆண்டவர் மட்டும்தான் இருக்கிறார். நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பாருங்க, பைபிள் என்ன சொல்லுது? தேடுங்க. தேடாத ஒரு விஷயத்தை யாருமே இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அதே போலதான் தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்ம என்ன செய்யணும்? தேடணும். எத்தனை பேருக்கு வேலை வீடு தேடி வந்திருக்குது? சோறு வீடு தேடி வந்திருக்குது? சம்பளம் வீடு தேடி எத்தனை பேருக்கு வந்திருக்கு? சொல்லுங்க, யாருக்காவது வந்திருக்கா? யாருக்குமே வராது. ஏன்னா ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு தேடல் ஒண்ணு கொடுத்திருக்கிறார். அந்த தேடல் எப்போ நிறைவாகுது தெரியுமா? நீங்க சம்பளம் வாங்கும் போது இல்ல. சம்பளம் வாங்கும்போது எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? சொல்லுங்க, சும்மா கை உயர்த்தி காட்டுங்க. சந்தோஷப்படுறீங்களா? 5ஆம் தேதிக்கு பிறகு என்ன செய்வீங்க? 5 days we were so happy, brother. After 5 days, so miserable. Life is taking us to miserable, brother. சம்பளம் 5 நாள் சந்தோஷத்தை கொடுக்குது. கல்யாணம் பண்ணி எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க? Happy. 3 months ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர். After 3 months, brother, little problem, then big problem. Small problem, brother. Hallelujah. அதுவும் சந்தோஷத்தை கொடுக்குது. ஆமென். சரி, வீடு கட்டுறோம், ஒரு புது கார் வாங்குறோம். புது கார் வாங்கும் பொழுது ஒரு 10 நாள் அந்த காரை கழுவுறது என்ன, துடைக்கிறது என்ன, தேய்க்கிறது என்ன, உள்ள இருக்கிற டஸ்ட் எடுக்கிறது என்ன, எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அடிச்சுப்பா அது கிடைக்கு சொல்றோமா? சொல்றீங்களா இல்லையா? ஒரு புது வீடு வாங்குறீங்க. வீட்டு பக்கத்துல ஒருத்தன் பார்த்தா சொல்ல, கண்ணு வைக்கிறான் பாரு. நீங்க ஒருத்தன் பாரு அப்படி கொஞ்ச நாள் ஆனோன்னா அந்த வீட்டுக்கு பெயிண்ட் கூட அடிக்க மாட்டீங்க. வீட்டுல இருக்க குப்பையை கூட என்ன செய்ய மாட்டீங்க, எடுத்து போட மாட்டீங்க. அது குப்பை கூலமாய் மாறி. இந்த மெட்டீரியல் திங்ஸ், இதெல்லாம் என்னது? இது பேர் என்னது? மெட்டீரியல் திங்ஸ். மெட்டீரியல் திங்ஸ் எப்போதுமே ஒரு மனுஷனுக்கு சந்தோஷமா கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. நல்ல ஒரு சொல்றேன் பாருங்க, அந்த தினமும் ஆண்டவர் சமூகத்தை போய் 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த திருப்தி என் லைஃப்ல வேற எதுவுமே கொடுக்கறது. உண்மையா சொல்றேன். நான் கட்டு போட்டு ரிசர்வேஷன் டைம்ல அந்த கட்டு இருந்தா எழுந்திருக்க மாட்டான், என் கட்டை பிரிச்சு விடியான்றான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எந்த பிராண்ட் உனக்கு திருப்தி கொடுத்ததே கிடையாது. அப்படி பார்த்தா எத்தனையோ சினிமா நடிகைகள், எத்தனையோ ஐஸ்வர்யவான்லாம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். தற்கொலை பண்ணி சாவுறாங்க எத்தனையோ பேர் தெரியுமா உங்களுக்கு? The saddest people in the world are in the cinema industry. ரொம்ப கவலையும் டிப்ரெஷனும் உள்ள ஆட்கள் எங்க தெரியுமா இருக்காங்க? சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க. நம்மளாம் அந்த சினிமாவை பார்த்து கக்கபக்கான்னு சிரிச்சிட்டு இருக்கிறோம். அவங்கள மாதிரி துக்கமானவங்க யாருமே கிடையாது. நம்ம நினைக்கிறவங்க எல்லாம் பயங்கர மேக்கப் போட்டு துணிய போய் ஒவ்வொருத்தருடைய ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் படிச்சு பாருங்க. நோபடி சாட்டிஸ்ஃபைட். பணம் உங்களுக்கு திருப்தி கொடுக்காது. பைபிள் அதனால தான் இயேசு சாமி சொன்னாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக உடைக்காக கவலைப்படாதீர்கள், உங்கள் உடையை விட உங்கள் ஜீவன். ஹல்லேலூயா. அதான் தான் இயேசு சொன்னாரு, என் ராஜ்யத்தை தேடு, என் நீதியை தேடு. தயவு செய்து சொல்றேன், 2020 மெட்டீரியலா போகாதீங்க, ஸ்பிரிச்சுவலா வாங்க. உலகத்துல நீங்க ஓடி போனதெல்லாம் போதும். எத்தனை பேர் டயர்டா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பணத்தை தேடி தேடி எத்தனை பேர் கையில நீங்க தேடின பணம் வந்துச்சு? சொல்லுங்க. பணத்தை தேடி ஓடுனீங்க. இன்னைக்கு கை நிறைய என் பிரதர், என் வீர நிறைய பணம் இருக்குன்னு எத்தனை பேர் வீட்டுல சொல்ல முடியும்?
பணத்தை தேடி தான் ஓடிட்டு இருக்காங்க எல்லாருமே, இன்க்ளூடிங் சர்ச்சும் அப்படி ஆயிடுச்சு. சர்ச்சு அதுக்காக இல்லைங்க. சர்ச்சு உங்களை ஆண்டு சொல்றாரு, என்ன தேடு, என்னை தேடும் பொழுது கண்டடைவாய். என்னை தேடும் பொழுது நீ தேடுறதெல்லாம் உன் வீட்டுக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. நீ என்னெல்லாம் தேடுறியோ அதெல்லாம் ஆண்டவர் உன் வாசல்ல கொண்டு வந்து போடுவார். காடையை கொண்டு வந்து எங்க போட்டாரு? காடையை கொண்டு வந்து எங்க போட்டாரு? அவங்க வீட்டு வாசல்ல கொண்டு வந்து போட்டாரு. இவன் சொன்ன மண்ணா சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு, ஆண்டவரே எங்களுக்கு காடை வேணும்னா ஆண்டவர் சொன்னாரு, காடையா கேக்குற? 30 நாளைக்கு காடையை கொடுத்தாரு. எவ்வளவு நாளைக்கு? தேவையை சந்திக்கிறது ஆண்டவருக்கு பெரிய விஷயம் இல்லைங்க. அதை விட ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்றது தான் அவர் விரும்புறாரு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. தேவை முக்கியமே கிடையாதுங்க. ஆண்டவர் நினைச்சா ஒரு நொடி பொழுதுல, ஒரு இமை பொழுதுல மறுரூபமாக்க வல்லவர். உங்களை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். ஆனா அது அவருடைய நோக்கம் அல்ல. அவரை நீங்க புரிந்து கொள்ளணும், அவருடைய சித்தத்தை நீங்க அறிந்து கொள்ளணும், அவருடைய நாமத்தை நீங்க அறிந்து கொள்ளணும், அவரை போல நீங்க மாறணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2025 ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில என்ன இருக்கோ இல்லையோ உங்க பிரசன்னம் என் கூட இருக்கணும், உங்க கிருபை என் கூட இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எப்படி அவரை தேடலாம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னாங்க ஜெபத்தில் அவரை தேடலாம். ஜெபம்ன்றது ஆண்டவர் எதுக்கு திரும்ப வச்சிருக்கிறாரு? அவரை தேடுறதுக்கு வச்சிருக்கிறாரு. நிறைய பேர் ஜெபத்தை எதுக்கு இங்க பயன்படுத்துறோம்? எதுக்கு பயன்படுத்துறோம்? தேவைக்காக பயன்படுத்துறோம். தேவைக்காக ஜெபிக்கிறதை நிறுத்திட்டு அவரை தேடுறதுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க தேடுறதும் கிடைக்கும், அவரையும் நீங்கள் கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? தேவைக்காக ஜெபம் பண்றது நிறுத்துங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணீங்களா? ஆமா பிரதர் ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணீங்க? தேவைக்காக ஜெபம் பண்ணேன். நல்லது, அறியாமையில செய்யறது நல்லது. ஆனா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, தேவைக்காக ஜெபிக்கிறத விட அவரை தேடுவதற்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? பிரேயர்னா என்ன தெரியுமா? தேவைக்காக ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பார்த்தா நாத்திகன் சாப்பிடுறான், படைக்கிறான். அவன் எப்படி படைக்கிறான்? நம்ம தேவைக்காக ஜெபிக்க கூடாது, அவரை தேடுறதுக்காக ஜெபிக்கணும். ஜெபமே அவரை தேடுறதுக்காக தாங்க. அதனால தான் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர், இது லூக்கா புத்தகம் 24:53, அப்போஸ்தலர் 3:1. சீக்கிரமா எடுத்து வாசிப்போம், முடிப்போம். சீக்கிரமா எடுங்க. லூக்கா 11:9, லூக்கா 24:53. நாள்தோறும் தேவாலயத்துல தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? தேவாலயத்துல கர்த்தரை துதிச்சாங்க, ஸ்தோத்திரம் பண்ணாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே செய்யல அவங்க. ஆனா பெந்தேகோஸ்தே நாள்ல தேவன் யாரை அபிஷேகம் பண்ணாரு? அப்போஸ்தலர்கள் அபிஷேகம் பண்ணாரு. அதுதான் தேடுவது. ஹல்லேலூயா. லூக்கா 11:9-10. லூக்கா 11:9-10. சீக்கிரமா எடுங்க. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இது மூணுமே என்ன தெரியுமா? அவரை தேடுவதற்கு, அவர்கிட்ட போறதுக்கு. தேடுங்கள், கண்டடைவீர்கள். அவரை தேட ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஏன் பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னா, அவரை தேடும் பொழுது ஜபங்கிறது அவரை தேடுறது, ஆராதனைங்கிறது அவரை தேடுறது, வேத வாசிப்புங்கிறது அவரை வசனத்துல தேடுறது. ஹல்லேலூயா. உபவாசங்கிறது என்ன தெரியுமா? நம்ம தேவைக்காக உபவாசிக்கிறது இல்ல, அவரை தேடுகிறதற்காக உபவாசிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இது எல்லாமே எப்படி மாத்தணும் அப்படின்னா, அவருக்காக மாத்தணும். யாருக்காக? ஆண்டவருக்காக மாற்றுங்க. நீங்க அப்படி மாற்றும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு நன்மையும் குறைவு. சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உங்க கூட இருந்து உங்களை ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது உங்களுக்கு ஏதாச்சும் குறைவுபட்டதான்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ஒண்ணுமே குறைவுபடல. ஏன் தெரியுமா? அனுப்புனது யாரு? ஆண்டவர். அதே போலதான் இன்னைக்கு உங்களை 25 அனுப்புறது யார் தெரியுமா? கர்த்தர். அதனால அவர் அனுப்புனா ஒண்ணுமே குறைவுபடாது, ஒரு நன்மையும் இல்லாமல் போகாது. உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அவர் தான் என்னுடைய தேவை. ஹல்லேலூயா. என் தேவை யாரு? இயேசு. என் தேவை யாரு? கர்த்தர். என் தேவை யாரு? அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையும் வசனமும் நமக்குள்ள வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில ஒரு குறைவும் வரப்போறதே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால 2025
நிறைய இருக்கு தீர்க்க தரிசனங்கள், சொல்ல டைம் இல்லை. நெக்ஸ்ட் வீக் சண்டே நான் சொல்றேன். வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுது நிறைய காரியங்கள். 2025 பயங்கரமான கோவிட் விட ஒரு பயங்கரமான கொடிய வைரஸ் வருது. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் கோவிடுக்கு தப்பிச்சிட்டோம், நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் நினைக்கிறோம். கிடையாதுங்க. ஆண்டவர் கிருபையா என்ன செஞ்சாரு? பாதுகாத்தார். ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காமிச்சார். ஒரு தரிசனத்தை மாத்திரம் சொல்றேன். அந்த தரிசனத்துல காற்றுல ஒரு வியாதி பரவுகிறது. அதை முகர்ந்து, அதை யாரெல்லாம் முகர்றாங்களோ மூக்குல இருந்து என்ன செய்யுது? ப்ளீடிங், ரத்தம் ஊத்துது. ஊற்றப்பட்ட கொஞ்ச நாட்கள்ல அவர்களை காப்பாற்றுவதற்கு எந்த மருந்துமே கிடையாது, மரித்து போறார். 2025 நீங்க கேள்விப்பட போறீங்க. அநேக இடத்துல உண்டாகும். நவம்பர் மாசம் நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் 2 விஷயத்தை கரைஞ்சா. என் கூட இருந்த பாஸ்டர்ஸ்களுக்கு அது தெரியும். விமானங்கள் விழுந்து நொறுங்குகிறதை கத்த காமிச்சா. நான் சொன்னேன் அதே மாதிரி இந்த முடியறதுக்குள்ள 2 விமானங்கள் விழுந்து நொறுங்கி போச்சு. ஒரு பெரிய நிலச்சரிவு வருதுன்னு சொன்னோம். திருவண்ணாமலையில நிலச்சரிவு வந்து மக்கள் அழிந்து போனார். வயநாடுக்கு அப்புறம் இப்ப நவம்பர்ல சொன்னோம். போன வருஷம் நிறைய தீர்க்க தரிசனம் சொன்னோம். மம்தா பானர்ஜிக்கு ஆபத்து வருதுன்னு சொன்னோம். நீங்க எங்க வேணாலும் சர்ச் பண்ணுங்க, இன்னும் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுங்க, எங்க வேணாலும் சர்ச் பண்ணுங்க, எந்த தீர்க்கதரிசியும் சொல்லவே கிடையாது. நீங்க வேணா சர்ச் பண்ணுங்க. 2 முறை மம்தா பானர்ஜிய கொல்றதுக்கே முயற்சி பண்ணாங்க. ஒரு முறை காரு, ஒரு முறை அந்த அம்மாவை தள்ளி விட்டு. மம்தா பானர்ஜிக்கு தடகு. மம்தா பானர்ஜி ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது, அவங்க யாரோ ஒருத்தர். போன வருஷம் வந்து எத்தனை பேர் வந்தீங்க ஆலயத்துக்கு? ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? ஞாபகம் இருக்கு. மம்தா பானர்ஜி யாரு? அவங்க அம்மா ஒரு சீஃப் மினிஸ்டர். அவங்க ஆண்டவருடைய பிள்ளையா? கிடையாது. அந்த அம்மாவுக்கு ஒண்ணு நடக்கிறது ஆண்டவருக்கு தெரியுதுன்னா உங்களுக்கு நடக்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியாது? சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு நடக்கிறதுக்காக நம்ம சொன்ன ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. உண்மையா சொல்றேன், நான் விசுவாசிக்கிறேன். நம்ம பண்ண ஒரு சின்ன ஜெபத்தை அந்த அம்மா காப்பாற்றப்பட்டிருக்காங்க. உண்மை. ஐ பிலீவ் இன் தட். நான் ஜெபத்தை ரொம்ப அதிகமா விசுவாசிக்கிறேன். ஜெபத்தை அதிகமா விசுவாசிக்கிறேன். அதாவது ஆண்டவர் இந்த வருஷத்துல நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? தேடுங்கள் கண்டடைவீர்கள், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. அதே மாதிரி 2020 நிறைய தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் சொல்ல பேசினார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். வசனம் சொன்னார் ஆண்டவர். சொன்னோம் இந்த வருஷத்துல அநேக மரணங்கள் நடக்க போகுது, அநேகர் மரிக்கிறத நான் பார்க்கிறேன். ஆனா கோவிட் வருதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அநேக சடலங்களை பார்த்தோம். சடலங்களா கிடக்குது எல்லா இடத்துலயும். ஆண்டவர் காமிச்சார். சர்வேல சொன்னோம். சொல்லி 2 மாசத்துல லாக்டவுன் போட்டான். கொத்து கொத்தா ஜனங்கள் மரித்து போனார்கள். நம்ப மாட்டீங்க. குஜராத்ல பாலம் விழுகுதுன்னு பாலம் விழுகும். பாலம் விழுந்துச்சு 2022 பாலம் விழுந்துச்சு. 140 பேர் செத்து போனோம். கர்த்தர் காமிச்சார். குஜராத்ல பாலம் விழுகிறதை கர்த்தர் காமிச்சார். எழுதி வச்சு சொன்னோம். சொன்ன மாதிரியே நடந்தது. சும்மா ஏதோ மைக் பிடிச்சிங்க கதை பத்தி தான் நிறைய பேச போறோம். ப்ராஃபட்டிக்கல் காரியங்களை பேச போறோம். சோ அதனால இன்னைக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தரை தேடுங்க. ஜபம்ன்றது என்னவா மாத்துங்க. தேவைக்காக போகாதீங்க, அவரை தேடுறதுக்காக போங்க. அப்படி போறவங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடவே கூடாது. ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போம். தேவ சமூகத்துல டிவி ஆஃப் தம்பி ஆஃப் பண்ணி எல்லாம் எழுந்து நில்லுங்க. தேவ சமூகத்துல எல்லாம் எழுந்து நில்லுங்க. கமான், எல்லாம் ஒரு 2 நிமிஷம் ப்ரே பண்ண போறோம். கடைசியா தேவ சமூகத்துல ஒரு அபிஷேகத்தோடு நாம் போகிறோம். தேவன் எல்லார் மேலே ஒரு ஆவியின் அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். சண்டே